டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா, நாம சொல்ற பதில் என்ன? ஐ டோன்ட் நோ. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்ட்டு இங்கிலீஷே நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போதிய பிராக்டிஸ் இல்லாதது தான் காரணம். அந்த பிராக்டிஸ சரியா முறையா நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்களும் இங்கிலீஷ்ல டஸ்ஸு புஸ்ஸுன்னு பேசி அசத்தலாம். அதுக்கு நான் சொல்லி தர்ற மெத்தட நீங்க அப்படி ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டெய்லி அத லைஃப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் ஒரு இங்கிலீஷ்ல ப்ரொஃபஷனலா பேசுற மாதிரி உங்களால ஆக முடியும். அதுவும் எப்படி நேட்டிவ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியே உங்களால பேச முடியும். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ்ல படிக்க தெரியும். ஆனா எழுத தெரியும். ஆனா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாது. இதனாலேயே பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து வேலை நெறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. ஆன்டர்பிரினியரா இருக்கிறவங்க கூட வெளிநாடுகள்ல போயிட்டு ஃபேக்டரி விசிட் பண்ணா கூட அவங்களுக்கு அத பத்திய நாலேட்ஜ் அவங்களுக்கு இல்ல. அப்ராட் போறேன். அப்ராட் போகும்போது அங்க வந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்டின்னா, அங்கேயும் இங்கிலீஷ் நமக்கு தெரியல. இப்போ இது மாரி நெறைய இடங்கள்ல நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்கோம். அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்டின்னா, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் நமக்கு எப்படியாவது வந்தே ஆகணும். அதுக்கு சிம்பிளான நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மெத்தட வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியா பேச முடியும். இது ஒரு லாங்குவேஜ். இங்கிலீஷ் அப்படிங்கிறது அது ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான். எப்படி தமிழ் பேசுறோமோ, அது மாரி ஆங்கிலமும் ஒரு மொழி. இந்த மொழி வந்து நாம கத்துக்கணும்னா, அதுக்கு நமக்கு திறமை வேணும். ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில்ல எப்படி நாம வந்து டெவலப் பண்ணிக்கிடுறது? அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதுக்கப்புறம் வந்து வொக்காபுலரிஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ் இந்த மாரிலாம் இருக்கு. இதெல்லாம் நாம வந்து டெய்லி டே பை டே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளாலயும் இங்கிலீஷ் பேச முடியும். முதல்ல வாய தொறந்து இங்கிலீஷ்ல பேசணும். எப்படி பேசணும்? யார்ட்ட பேசணும் அப்படின்னு தெரியலையா? நாமளே ஃபேமஸான நெறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. இங்கிலீஷ்ல பேசுறவங்க. தமிழ் ஆக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசக்கூடிய அந்த விஷயங்கள எடுத்து, அது சின்ன ஒரு ஷார்ட் மாரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம், 3 நிமிஷம் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம். அத அப்படியே எடுத்து நீங்க அத அப்படியே உள்வாங்கி, நீங்களும் அது மாரியே பேச பழகுங்க. இதுக்கு பேர் வந்து மிரர் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி நீங்களுமே டப்பிங் பண்ற மாதிரி நீங்க பேசி பழகுனீங்க அப்படின்னா, உங்களுக்கும் வந்து இங்கிலீஷ்ல பேசுறது சரளமாயிரும். அதோட மட்டும் இல்லாம டே பை டே வந்து உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள வந்து தேடி கண்டுபிடிச்சு, அத அப்ளை பண்ணி, அத பிராக்டிஸ் பண்ணி, அத பேசி பழகுனீங்கன்னா, நீங்களுமே இங்கிலீஷ் ஈஸியா பேசலாம். யார்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்களே வந்து ஏதாவது ஒரு பொருள கையில எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பொருள்ட்ட பேசலாம். வாட்டர் கேன்ட்ட பேசலாம். உங்க வீட்ல இருக்கிற பீரோல்ட்ட பேசலாம். உங்க கையில இருக்கிற மொபைல்ட்ட நீங்களே பேசிக்கிடலாம். இது மாதிரி நீங்க பேசி, பேசி பழகும்போது, நீங்க யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. நீங்களே இங்கிலீஷ்ல வந்து நாளடைவுல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? முதல்ல இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. தேங்க் யூ.